விஜய் ஃபேனா? தளபதி ஃபேன் தான். ஜனநாயகன் படத்துக்கே போயிட்டேன். தளபதி ஃபேன் தான் நானு. திருட்டு திமுக செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில நகரக்கடி வந்தான். முண்டை அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. வீட்டுல ஒரு வேளை அடுப்பெறி வைக்க உங்களுக்கு எல்லாம் வக்கு இருக்கா? அப்புறம் என்னடா அரசியல் வேண்டி இருக்கு? அது ஒரு ரத்த சிந்துற அளவுக்கு வெறி. இந்த நாட்டுல மனிதாபிமானத்தை யாரும் வளர்க்கறது இல்ல, தேசபக்தி யாரும் வளர்க்கறது இல்ல. ஒரு தனி மனித மேல வெறித்தனமான பக்தியை தான் ஜனக மத்தியில வளர்க்கறாங்க. எடுபட்டவள எதுக்கு வந்தா செந்தில் பாலாஜி? இல்ல இல்ல, ஓ அவருக்கெல்லாம் தெரிஞ்ச உடனே பாவம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆளை செட் பண்ணி எதுக்கு வேண்டி சேர்த்த இவனுக்கெல்லாம் ஆளு ரவுடிய இப்ப வரைக்கும் பாக்கலையா நீ? மக்கட்டா 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 ரே ஒன்னாலடா போடா, அப்படி போடா. பொம்பளைங்க முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா? புருஷன் முக்கியம் இல்ல, புள்ள குட்டி முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டு வீட்டுல எது இருக்கோ இல்லையோ ஏன்னா ஒரு சினிமா பார்த்தா போதும்னு நினைக்கிறீங்களே, அப்புறம் வீடு எப்படிமா உருப்பிடும்? சினிமாவை பாருங்கம்மா. சினிமா தான் வாழ்க்கை நினைச்சு ஐத்தியமா அலையாதீங்க. காரணம் இங்க பண்ணுன ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு வேண்டி பண்ணுனத சிரிப்பா சிரிக்குது. எல்லாத்தையுமே காசு கொடுத்து கட் பண்ணிட்டு நீங்க பெரிய கரெக்டான யோகியமாயிருவீங்களா? உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊரு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா, நாட்டை பிடிக்கலாமா, மந்திரி ஆகலாமான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு அடிப்படை ஒரு அரசியல் கூட இன்னும் உங்களுக்கு வளரல. சோ நீங்க முதல்ல அரசியல் பழகுங்க, அரசியல் படுத்துங்க. நீங்க அரசியல் பட்டாதான் உங்க தொண்டர்கள் அரசியல் படுவாங்க. எந்த ஒரு மேடையிலயாவது விஜய் கீழே இறங்கு நில்லு, முதல்ல ஒழுக்கமா இரு, அப்பதான் அடுத்த முறை உங்களை சந்திப்பேன்னு யாருக்காவது அட்வைஸ் பண்ணிருக்காரா? இல்ல. அதெல்லாம் பண்ணுங்க சார். தாவேக்க தொண்டர்களுக்கு அந்த படிவுமே வழங்குறது இல்லையா? இந்த சார் படிவம் இல்லையா, அவங்களுக்கு மட்டும் வழங்குறது. ரைட்டு. கூட வரது யாரு? திமுக பூத் ஏஜென்ட். அவன் என்ன பண்ணுவான்? இவன் டிவிக்கு சப்போர்ட் பண்றாளாச்சம்மா, நீங்க அப்படியே அமைதியா இருங்கம்மான்னு சொல்றான். இப்ப நீ தான் ஒரு பூத் லெவல் ஆபீசர், வாத்தியாரா இருக்குன்னு வச்சுக்க, அரசு பள்ளி ஆசிரியர் போற வீட்டுல 5 ஓட்டு இருக்கு. அதுல தாவேக்க தொண்டர்ன்றது எப்படி கண்டுபிடிப்ப? கையில ஒன்றை லிஸ்ட் தான் இருக்கும். இன்ஸ்டா ஐடி வாங்கி விஜய ஃபாலோ பண்ணி இதெல்லாம் வேலையா பூத் லெவல் ஆபீசருக்கு? ரைட்டு. விஜய ஃபாலோ பண்றான், ப்ரொஃபைல்ல டிவிக்கு படத்தை வச்சிருக்கான். உனக்கு ஃபார்ம் இல்லப்பா, 4 ஃபார்ம் தான். இது முடியுமா? முடியாது. தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா முதல் குரல் உங்களோடது தான் இருக்கும். எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அரசியல்ல பூந்து விளையாடுங்க, விளையாட்டுல பூந்து அரசியல் பண்ணாதீங்க. பப்பு என்ன பப்பு பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் உன்னை ஏதோ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா கோடு சொல்ற மூஞ்சி மாதிரியா இருக்குது, கோணி தைக்கிற மூஞ்சி மாதிரி இருக்கு பப்பு. அதாவது அரசியலிலே விமர்சனங்கள் உண்டு, விமர்சனம் செய், ஜனநாயகத்தின் அடிப்படையில் விமர்சனம் செய். ஆனால் அடுத்தவர்களை மிரட்டுகின்ற தோணியிலே வன்மத்தை கட்டினார் என்று சொன்னால் திருப்பி அடிக்கடி காண மாட்டேன். எங்க கட்சியினுடைய ரசிகர்கள் கொண்ட ஓட்டிலே ஓட்டு பிச்சையில் 8% வாங்கியிருக்கு. இப்ப 2024 வந்து தளபதி அவர்கள் மக்கள் கருத்திலே வந்து விட்டார். உங்களுடைய கட்சி 0 பாயிண்ட் கம்மியாக எடுத்து மாவனே உங்களுடைய நாட்டோட கட்சி 2024 உங்களுடைய சின்ன பல்வாக போயிருது. என்னையா உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே. நீங்களே ஒரு 200 ரூபா ஊப்பியாமே. ஏன் நம்ம தலைவர் எலெக்ஷன் இன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? அவன் பைத்தியங்க. அவன் என் வாழ்வாதாரத்தை கெடுத்து என்ன நாசம் பண்ணதுல இந்த நாசமா போனவனு ஒருத்தன். எனக்கு ஒரு டவுட்ரா, நீங்களா வந்து இதெல்லாம் செய்யும் போதே தப்புன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா இல்ல ஹீரோசம்காக செய்றீங்களா? 2026 எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு போருக்கான ஒரு நாளை குறிக்கும்ல. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. அன்னைக்கு அந்த நாள்ல அந்த தேதியில ஒட்டுமொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும்
டிவிகே சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டியல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க. எனக்கே சிரிப்பா இருக்கு. அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க. பெரிய அவ்வையார் பேத்தி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க. ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட ரெட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும், தானா பறக்கும். எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. சூரியனுக்கு செல்ல முடியாது, நட்சத்திரத்தை எட முடியாது, என் தலைவனை வெல்ல முடியாது. திருச்செந்தூர்ல முருகரு, ஒப்புளியப்பள்ள பிள்ளையாரு, ரோகிணியில ஜெயிலர். நாங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கு காலை அடக்க மாட்டோம். என் தலைவன் காலுங்க உந்து அமெரிக்கா அதிபர் ஜெர்மன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து தலைவர் படம் பார்க்க ரோகிணிக்கு செகண்ட் ஷோ வராரு. இனிமேல் தீபாவளி கிடையாது, பாபாவளி. ஆஸ்கார தூக்கி கால வெறிப்பேன். நான் என்ன சொல்லிருக்கேன் ஏற்கனவே, அந்த சிகரெட்டே தலைவர் விடுற புகை இருக்கு பாத்தீங்களா, அது மேகமா போய் ஆவியா ஏறி இயற்கையா வந்து மக்களுக்கு மழை தருது. தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பான். தலைவர் நெஞ்சல் கொடி இருக்கும். வாயில வாழ்படுத்து. அதாவது பொதுவா அரசியல் எல்லாரும் இந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில தாவிதான் பார்த்திருப்பீங்க. ஆனா நம்ம அண்ணன் இந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவல, இந்த காவாயில இருந்து இன்னொரு காவாயில தாவி இருக்காரு. அதுவும் கழுத ஒழுங்கா தாவல. யாருன்னு தான் நினைக்கிறீங்க? இதோ இவருதான், பாத்துட்டாங்க. இது அது இல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா, அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா. கண்டுபிடிச்சிட்டா எங்க அவருக்கு தான் வயசாயிடுது இல்லையா, நீங்க சின்ன வயசு இல்லையா, புதுசா குடி வந்திருக்கேன் இல்லையா, வலிக்கிறது இல்லையா, மாட்டின் இருக்கு இல்லையா. உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். அத்தனை அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா மெச்சினேன் வீராங்கனா மெச்சினேன். வருது 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 வல்ல 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 வருது 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 வல்ல 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 வருது 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 வருது. சார் எல்லாமே இருக்கு, இப்ப எடுத்து ப்ளே பண்ணுங்க. எல்லாமே இருக்கு, ப்ளே பண்ணுங்க. சரி சார், எடுத்து ப்ளே பண்ணுங்க சார். லேட் ஆகும்ல. தளபதியை பார்த்தா போதும். உங்ககிட்ட இருந்து பிடிச்ச கொள்கைகள் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தெரியுமா, சொல்ல முடியுமா? எதுக்குடா கொள்கை? தளபதி நல்லா செய்ய போறாங்க, எதுக்கு கொள்கை? அதாவது கொள்கை வந்து எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் எடுத்திருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எடுத்துன்னு வந்து மக்கள் இதில் முயற்சி பண்ணுவோம். கொள்கை தலைவர்கள் யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கா நான் எப்படி சொல்லிட்டேன்னா எக்ஸாக்டா வந்து அவர் சொன்னதே எனக்கு ரொம்ப வெறித்தனமாக இருக்க. காலையில் 6 மணிக்கு வாங்கன்னா எனக்கு 6:05 நான் போனா கூட என்னமோ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு 2026 விஜய் தான் முதலமைச்சர். முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்போ கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓட்டு போட்டு விஜய் நான் ஜெயிக்க வைக்கலாம். நீ ஜெயிப்ப விஜய் எத்தனை படிக்கிற நீ? நானா ஏழாவதுனா. திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே பதிவு செய்யல, இரங்கல் தெரிவிக்கல. கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ். இளைஞரா உங்களுடைய ஆதரவு யாருக்கு? டிவிக்கே தானே. உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குங்களா? இல்ல. யாரா இருந்தாலுமே அரசியல் கண்டா கொள்ளை அடிக்கதான் செய்வாங்க. ஈவன் விஜயா இருந்தாலுமே கொள்ளை அடிப்பாரு, அடிக்கட்டுமே. அப்ப நீ ஓட்டு போடு, விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிடுவா இல்லையா? ஐஸ் சாப்பிட்டுன்னு போ. 12,000 கோடிக்கு முதலீட்டுறீங்கன்னா ஒசூர்ல போய் வைக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டுல ஒசூர்ல வைக்கிறாரு. எனக்கு விஜய் தான் பிடிக்கும். 2026 விஜய் தான் முதலமைச்சர். பயமா இருக்கா?
இனிமே தான் பயங்கரமா இருக்கும். செம்மையா இருந்துச்சு. என்ன அது வரைக்கும் போனீங்கன்னா செருப்பு திருவிழா ஃபுல்லா நசுக்கினதுல ஃபுல்லா சட்னி ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னாடி 4 பேர் மயக்கம் போட்டாங்க. ஒரு கோல்டு செயின் அந்து விழுந்துருச்சு, மெட்டி விழுந்துருச்சு, 4 பைக்கை ஃபுல்லா அடிச்சு உடச்சு மேலே ஏறி நின்னுட்டாங்க. சீமான் இந்த மாதிரி தளபதியை பத்தி பேசவே கூடாது. ஏடா கூட பேசினா நம்ம வாங்கிட்டு தான் ஓடுவோம். அவன் சாவ போறான், கூட சேர்த்து செத்துருவான். அவ்வளவுதான். நேரம் நாள் இவ்வளவு பேர் இங்க நிக்கிறோம்ல, இங்க வந்து பேச சொல்லுங்க. அடிச்சு ஓட விட்டுருவான் அவனா. அங்க ஓட்டு ஃபுல்லா விஜயனுக்கு மட்டும்தான். ஸ்டாலின் வந்தா அடி விடுவோம். அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்தா மண்டலே விட்டு விழுவோம். சூடா சுண்டலு விஜய் தம்பி ஃபுல்லா மெண்டலு. விஜய் நான் தொட்டு பாருங்க, தமிழ்நாடே கொந்தளிக்கும். போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும். நீ விஜய் நான் வீடியோல மட்டும் இறங்கி பாரு, தமிழ்நாடே பிளாஸ்ட். ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ தொட்டு மட்டும் பாரு, எல்லா ரசிகர்களும் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது. அழுகிற விட்டுரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க கூட நிக்க, உங்களுக்காக நிக்க, உண்மையா நிக்க, உணர்வோட நிக்க, உறுதியா நிக்க, உங்க கூட பேச, உங்களுக்காக பேச, உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய். பூரிக்கி மாதிரி பேசிக்கிறான், வீடியோல துக்கத்தை பேசிக்கிறான், சினிமா நடிக்கிற மாதிரி பேசிக்கிறான். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவன் வீட்டுல அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க செத்துருந்தா அப்படி பேசுவானா உட்காந்துட்டு நடிக்கிறான், நீலி கண்ணீர் விட்டுருக்கான்.